ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்று முதல் பிக் பாஸ் சீசன் 9 இனிதே தொடங்குகிறது. அப்புறம் என்ன 105 நாளைக்கு கண்டென்ட் பற்றாக்குறை இல்லாம சிறப்பா என்ஜாய் பண்ணலாம். சோ பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல ஃபுல் எபிசோட பார்க்காம ஷார்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலோ நம்ம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ரோல டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜாலியா ஃபன்னா பார்த்துலாமா? நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. எடுத்த உடனே நம்ம சேதனை கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு. பார்த்தா வீடு எப்படி தெரியுமா இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். ஆனா அந்த வீட்டுக்கே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ எவனோ ஒரு பெரிய இளிச்சமாய் சிக்கிட்டான் போல இருக்கு. ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேர்ல கரையோக்காரன்னு கறந்துருக்காங்க. அப்ப இந்த சீசன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போதுரோ அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அப்புறம் குரு நான் சொன்னேன்ல, மீட் மிஸ்டர் குருவாயூர் கோபாலகிருஷ்ணா, நமஸ்காரம் சார். கதாசிரியர். ஏன்னா வீட்டுக்கு போட்ட ஒரு இன்ட்ரோவோட விஷுவல் எஃபெக்ட்ஸே இப்படி இருக்குன்னா வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி கிச்சன் இருந்துச்சு தெரியுமா? அங்க சனிக்கிழமை சாயந்தரம் பேசுறதுக்காக சோஃபா போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா? அதை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு நடுவுல இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா முன்னாடி எல்லாம் கிச்சன் மூலையில இருந்துச்சு. இவனுங்க குசு குசுன்னு பேசினா யாருக்கு அதுலயும் கேட்காது. இப்ப சென்டர்ல தூக்கி போட்டோம்ல, சோ குசு குசுன்னு பேசினாலுமே எல்லாருக்கும் கேட்கும்ல. பின்ன போட்ட காசை எடுக்க வேணாமா அப்படின்னு பிளான் பண்ணி தான் சென்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. படிக்காட்டியும் நீ மேல பட் மொத்த வீட்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிச்சாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஆதி காலத்தையும் கரண்ட் காலத்தையும் கலந்து ஒரு குட்டி மகாபலிபுரத்தையே கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற மூஞ்செல்லாம் பாக்குறப்போ ஏதோ பேய் வீட்டுக்குள்ள போன மாதிரியே இருந்துச்சு. அந்த லைட் எஃபெக்ட்ஸுக்கும் அந்த சிலை எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்கும் சின்ன வயசுல எல்லாம் பூச்சாண்டிக்காரன் வரான்னு சோறு ஊட்டுவாங்க தெரியுமா? அந்த பூச்சாண்டிக்கு மூஞ்சி உண்மையிலே இருந்தா இப்படிதான் இருக்குன்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. இது மட்டுமா, கேப்டனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம், வீட்டுக்குள்ளேயே ஜக்கூசியா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் பாத் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த டப்பை போட்டு தண்ணியை உள்ள ஊத்தி நுர வர வச்சு அது உள்ள ஒரு ஹீரோயின் படுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுதான் இது. அதையும் எடுத்துன்னு வந்து சென்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. எல்லார் கண்ணுக்கும் தெளிவா தெரியற மாதிரி. இந்த சீசன் ஒரே குஜாலு தான் போங்க. பிரம்மாண்ட சிரிப்பையா. ஆனா இந்த வீட்டுக்கு எப்படியும் ஒரு 30-40 கோடி செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பைப்புல நல்லா மொட்டை அடிச்சிட்டு சிறப்பா சிக்கி இருக்குது. டேய், அலும்பு பண்ணி ஆட்ட துரத்துறாதீங்கடா. அதை 6 மாசத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து சாப்பிடலாம். அமைதியா இருங்க, இல்லைன்னா ஆடு மேரலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் யார் தெரியுமா? தர்பூஷணி ஸ்டார் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டு நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாரு தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல? அந்த பைப்புல தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. ஐயா, நீங்க எது கூட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த நடிப்பு அரக்கனை தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் தெரியும், இங்க வந்து உலக அளவுக்கு தெரிய வைக்க போறேன். நான் இப்போ ஒரு நடிப்பு நடிச்சு காட்டட்டுமா அப்படின்னு கேட்க, நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், அதெல்லாம் நாங்க வெளியவே பார்த்தாச்சே, அதுக்கான இடம் இது கிடையாது. உள்ள வந்து ஒழுங்கா ஷோ ஆடு. 100 நாள் நீ வீட்டுக்குள்ள இருந்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டு என்ன கரும கன்றாவி வேணா பண்ணிட்டு போ, ஆனா இதெல்லாம் இப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த பீஸும் உள்ள போய் அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பித்தாமா அப்படின்னு என்ட்ராச்சு. அவ்வளவு ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, உன் அடிப்பெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஒழுங்கா போய் கேம் ஆடு அப்படின்னு சொல்லி அதை பண்ணுவோமேன்னு இல்லாம வீட்டுக்குள்ளேயும் போய் தர்பூசணி வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அது உங்கள் பார்வைக்காக. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. எல்லா கண்டஸ்டன்ட்டும் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேட்சை கட்டி அமுச்சு விடுறாங்க. தலைவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து அந்த பேட்சை கீழே வந்து தற்கொலை பண்ணிச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம தர்பூசணியோட நடனம். தர்பூசணின்னு உடனே அவர் பாடி ஷேமிங் பண்றேன்னு நினைச்சிட போறீங்க. நம்மளால தான் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆச்சே, அதனாலதான் தமிழாக்கம் பண்ணி உங்களுக்காக சொன்னேன். தர்பூசணி நட்சத்திரம். இது அழகான தமிழ் பெயரியா. நம்மளோட செகண்ட் கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பலூன். பட் வளர்ந்த குழந்தைங்களுக்கு பிடித்தது பலூனாக்கா. அந்த பேரை மாத்துறதுக்காக தான் இவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களாமா. பட் இவங்க தானே அந்த பேரை இவங்களுக்கு வச்சுக்கிட்டது. அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. சரி, அதை விடுங்க. இவங்க பேரு அரோரா சின்க்ளேர். ஃபர்ஸ்ட் தர்பூசணி பழம், ரெண்டாவது ஸ்ட்ராபெரி பழம். அதாவது ஸ்ட்ராபெரி கலர்ல ஒரு Dress போட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். இவங்க வந்த உடனே வாங்கம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்காம ஸ்ட்ரெயிட்டா ஏவி பாத்துடலாமா அப்படின்னு போயிட்டாரு நம்ம சேதன்ன. பாவம், அவர் திக்குமுக்கு ஆடி போயிட்டாரு போல இருக்கு இவங்கள பார்த்த உடனே. தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஐ அம் ஜென்டில்மேன்.
இவங்க யாருன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல வந்த ரியா இருக்காங்க தெரியுமா, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவங்க தான் சொன்னாங்க, ஒரு டேக் நேம் வச்சு என் ஃப்ரெண்ட் எல்லாரும் கூப்பிடுறாங்க, அந்த டேக் நேமை மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவ இந்த வீட்டுக்குள்ள போறா அப்படின்னு. அது என்ன டேக் நேம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் வளர்ந்த குழந்தைகளுக்கு பிடித்த அதான் மாத்த போறாங்களே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு, நம்ம அரோரானே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப வீட்டுக்குள்ள இந்த அக்கா ஒரு பேட்சை குத்திட்டு போனாங்க. போன உடனே நம்ம வாட்டர்மெலன் இங்கிலீஷ்லயே பூந்து விளையாடுறாரு. அதை கொஞ்சம் பாருங்களேன். Otherwise called as watermelon star. Do you know me? Okay, fine. You are from? ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். என்னமா பேசுறாருல இங்கிலீஷ். பொதுவா பொண்ணுங்களை வாமா போமான்னு கூப்பிடுவாங்க, பசங்களை வாப்பா போப்பான்னு கூப்பிடுவாங்க. அதுதானே நம்ம தமிழ் வழக்கம். ஆனா தலைவரே பசங்களை பார்த்தா வாமா போமாங்கிறாரு, பொண்ணுங்களை பார்த்தா வாப்பா போப்பாங்கிறாரு. ஏதாவது புதுசா பண்ணிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு தலைவர். எத்தனை தடவை அடிக்கிறது, எவ்வளவு சொல்றது, மாத்திக்க மாட்டோம் உன்னை. பட் இந்த பீஸ் அடிக்கிறதுக்காகவே அடுத்து ஒரு பீஸ் இறக்குனாங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? FJ. இவர் என்ன பண்றாருன்னா பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வாயாலே ஒரு சவுண்ட் போடுவாங்க தெரியுமா, ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. அப்பேற்பட்ட ஒரு திறமை உள்ள திறமைசாலி போல இருக்கு. பட் அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, எங்க தச்சாருன்னு தெரியல, சும்மா சொல்லக்கூடாது, ஒரு வித்தியாசமா இருக்கு. மேல போட வேண்டிய ட்ரெஸ் தூக்கி கீழே போட்டுருக்க, கீழே போட வேண்டிய பேண்ட்டை தூக்கி மேல மாட்டி இருக்கடா, என்னடா இது? சரிப்பா, FJன்னு சொன்னியே, ஃபுல் நேம் என்னப்பா அப்படின்னு சேதனை கேட்டாரு. அதெல்லாம் நான் இங்க சொல்ல மாட்டேன், ஒரு நாள் மக்கள் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. சைலண்டா போய் காதுல சொல்லிருக்கலாம், பெரிய மனுஷனை மதிச்சு. பாவம் அவருக்கு அசிங்கமா போச்சு. தம்பி எடிட்டர் தம்பியா, இதை கட் பண்ணி விட்டுருப்பா, அண்ணன் பேர் டேமேஜ் ஆயிரும் அப்புறம் அப்படின்னு சொன்னாலும் சீனை கட் பண்ணாம போட்டு விட்டாங்க. பாவம். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம். தலைவர் உள்ள போன உடனே நம்ம ஸ்ட்ராபெரி பழம் இருக்கே, அங்க இருந்து ஓடி வந்து சிரிச்சுக்கிட்டே இந்த பயப்புள்ளைய கட்டி பிடிச்சிக்கிச்சே. ஓ, கதை அப்படி போகுதோ, ஒருவேளை வெளியவே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு தான் பாத்துட்டு இருந்தோம். பட் அந்த பாடிக்கு இந்த லேடி செட் ஆனா ஓகே, நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். பட் இப்போதைக்கு புள்ளி மட்டும் வைப்போம், ஒரு 10-15 நாள் கழிச்சு கோலம் போட்டுப்போம். சும்மா ரேட்டியா, நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்வதி, விஜே பார்வதி. இவங்களை பத்தி என்ன சொல்றது, வந்த உடனே ஏவிய போட்டாங்களா, அது ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் ஆவற வரைக்கும் நான் வெரி போல்ட், ஐ எம் போல்ட், ஐ எம் போல்ட் 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 அப்படின்னு போல்டு 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 நின்று இருக்காங்க. அதனாலேயே நம்ம சேதன போல்டு பார்வதி அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. பாப்போம் உள்ள போய் இவங்க பேசி சாவடிக்க போறாங்களா இல்ல பேசுறவங்கள சாவடிக்க போறாங்களா அப்படின்னு. பேசிட்டு தொணன்னு வரீங்க, நான் உங்கள்கிட்ட பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க, உட்காந்து பேசாம வாங்க. அப்படியே பேரலா இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம அரோரா உங்க கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, என் கண்ணை பாருங்க தூங்காம டயர்டா இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் என்ன தெரியுமா சொன்னாரு, சிலருக்கு கண்ணு அழகு ஆனா உங்களுக்கு அப்படின்னு கேப் விட்டாரு. பாத்தீங்களா, இந்த பீஸுக்கு அந்த பீஸ் மேல ஒரு கண்ணு போல இருக்கு, மத்தவங்க துண்ட போறதுக்குள்ள நம்ம ஒரு பிட்ட போட்டு உஷார் பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. ஆனா பின்னாடியே வந்த FJ, யோ உனக்கு அது பேத்தி வயசு, அதை பார்த்து பேசுற பேச்சா இது அப்படின்னு டேமேஜ் பண்ணி விட்டாரு. என்ன பாவரே மச்சான், இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கா மச்சான். ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. இவர் பேரு துஷார். இவர் யாருன்னா இது வரைக்கும் எங்கேயும் பெருசா ஃபேமஸ் ஆகல, பட் ஆகலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்காரு. இவர் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான், ஹீரோ ஆகணும்ன்ற ஆசையில இங்க வந்திருக்காரு போல இருக்கு. பட் பாக்குறதுக்கு இந்த கொரியா, சிங்கப்பூர், மலேசியா ஆள் மாதிரி இருக்கானே, ஒருவேளை அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நடிக்க வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவரோட பாட்டி சிங்கப்பூரை சேர்ந்தவங்களாம், இவங்க தாத்தா நம்ம ஊருக்காரரு. இந்த சிங்கப்பூரும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு லவ் கொலாபரேஷன் பண்ணி பிறந்தது இவரோட அப்பா. அவரோட பையனான இவருக்கு அப்பாவோட ஜீன் அப்படியே வந்திருக்கு. அதனாலதான் பாக்குறதுக்கு BTSல வர்ற ஒன் ஆஃப் த பையன் மாதிரியே இருக்காப்ல. கொஞ்சம் பத்தியாடா, அப்படியே பல பல பலன்னு ஃப்ரெஷ்ஷா அழகாகிறான்டா. நீங்க இன்னைக்கு பேசியல் கூட்டு போனீங்களாடா, ஏன் மூஞ்சி மட்டும் அப்படி ஆவே. இவருக்கு STRயும் சிவகார்த்திகேயனையும் ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து AVல சொல்ல இதை பார்த்த நம்ம சேதனனுக்கு காண்டாயிடுச்சு. ஏண்டா எப்படி இதை என் முன்னாடி தான் போட்டு காட்டுவாங்கன்னு தெரிஞ்சும் STR பிடிக்கும் SK பிடிக்கும்னு சொல்லி வச்சிருக்கிற, இந்த VS பிடிக்கும்னு சொல்ல தோணல பத்தி அவனுக்கு. அப்படி இல்லை சார், எனக்கு உங்களையும் பிடிக்கும். என்ன ஆறுதல் பெருசா, என் வீட்ல ஒருத்தர் இருக்கான், அவனும் STR தான் பிடிக்கும்னு உட்காந்துட்டு இருக்கான். ஏண்டா டேய், வீட்லயே ஒரு ஆக்டர் நான் இருக்கேன், என் பேரை எவனும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி துஷாரோட அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண, நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் உங்க ஃபேன் அப்படின்னு நல்ல சிரிப்போட ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்தாரு. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். போறதுக்கு முன்னாடி சார் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னு கேட்க, STR ஃபேன் தானே நீ, அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு டேமேஜ் பண்ணி விட்டாரு. பட் இருந்தாலும் கண்டுக்காம லவ் யூ சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனாரு. பையன் வேற பாக்குறதுக்கு ஆன்லைன்ல டிஷர்ட்லாம் ஆர்டர் போடுவோம் தெரியுமா, அதெல்லாம் போட்டு காட்ட ஒரு சில மாடல்கள் வருவாங்க தெரியுமா, அந்த மாடல் பீஸ் மாதிரி இருக்குது. உள்ளேயும் நிறைய பொண்ணுங்க. இந்த தடவை லவ் கொலாபரேஷன் ஏகப்பட்டது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாப்போம் இந்த சிங்கப்பூர் கிராண்ட் சன்னும் இந்தியன் கிராண்ட் டாட்டரும் சேர்றாங்களா அப்படின்ட்டு. நாமே ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பிரசவத்து கடை வந்திருக்கோம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் காரக்குழம்பு கனி.
குக் வித் கோமாளியில டைட்டில் வின்னரா வந்தவங்க. இவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம். விஜயலட்சுமி அப்படின்றவங்க இவங்களோட ஒன் ஆஃப் த சிஸ்டர். அவங்க சென்னை 6,28,000 அப்படின்ற படத்துல ஹீரோயின். அடுத்தது இன்னொரு தங்கச்சி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க குக் வித் கோமாளியில நடிக்கல, அருமையான ஒரு குழம்பு சமைச்சு டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. ஆனா ஏன் இவங்கள தூக்கி உள்ள போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிறப்பவே ரொம்ப கைண்டான ஹார்ட்டா இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுக்கும் கைண்ட் ஹார்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஆனா ஒண்ணு, இவங்க ருசியா சமைக்கிறதுக்காகவே மோஸ்டா இவங்களை நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சோறு முக்கியம்ல. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். அடுத்த கண்டஸ்டன்ட் சபரி. இவரை நீங்க விஜய் டிவில பாத்திருப்பீங்க. வேலைக்காரன்னு ஒரு சீரியல் வந்துச்சு தெரியுமா, அதோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம ஒரு சில இதெல்லாம் ஆங்கரிங்கும் பண்ணிருக்காரு போல இருக்கு. சோ இவரும் ஒன் ஆஃப் த விஜய் டிவி ப்ராடக்ட் தானே வச்சுக்கோங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இவரோட கதை என்னன்னா, அக்காவை படிக்க வைக்கிற காசை எடுத்து தம்பியை படிக்க வச்சிருக்காங்க. சோ எனக்கு விட்டு கொடுத்த அக்காக்காக நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்து ஒரு சில ஆடிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. ஃபைனலி எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனாரு பாருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் கக்கூசுக்கு போனாரா. ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா இந்த ஹெல்த் ஃபாசெட்னு சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி கழுவுவோமே வெஸ்டர்ன் டாய்லெட்ல, அந்த பைப்பையே காணோமா. எப்படி வேணா ஆஃப் பண்ணலாம். ஆனா இந்த ஆப்பை வச்சு ஆஃப் பண்ணாங்க பாத்தீங்களா. எப்படியும் 18வது கண்டஸ்டன்ட் உள்ள வர போறதுக்குள்ள நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் மூக்கு புடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேக்குறீங்களா, தண்ணி வராம எப்படி போக முடியும். நம்ம ஆளுங்களுக்கு பேப்பர் யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல. ஃபாரினர்ஸ் மாதிரி அடக்கி வச்சாலும் வைப்பேன், பேப்பர் எல்லாம் வச்சு கழுவ மாட்டேன்டா அப்படின்ற முடிவுல சுத்தி வந்தாங்கன்னா விளைவுகள் எப்படி இருக்கும். அடுத்த கண்டஸ்டன்ட் ரட்சகன், ஜோடி, ஸ்டார் போன்ற படங்களை டைரக்ட் செய்த பிரவீன் காந்தி. இவர் ஆளு வந்ததுல இருந்து பயங்கர துருன்னு இருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம ரைமிங்லயே பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பின்னாடி ரம்யா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட என் பேர் ரம்யா அப்படின்னு சொல்லவும் வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்க கம்மியா ஓமா அப்படிங்கிறாரு. It's a good joke, isn't it? இவர் வீட்டுக்குள்ள போன உடனே இந்த வாட்டர்மெலனும் பார்வதி முன்னாடி நின்னுக்கிட்டு, இங்க பாத்தீங்களா நீங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்க முகத்துல தான் முழிச்சிங்க, பார்த்து வச்சுக்கங்க அப்படின்றாங்க. பாவம் எத்தனை வாரம் தாங்குவாரோ. நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. பட் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ பரவாயில்லையே இந்த வீட்டுக்குள்ளேயே 3 ஹீரோஸ் இருக்கீங்க, 3 ஹீரோயின்ஸ் இருக்கீங்க அப்படின்னு இவங்க எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம தர்பூசணி சைடுல நின்னுட்டு இருந்தாரு. அப்ப நானு அப்படின்னு கேட்க, ஐயோ நீங்களும் தான் காமெடியன் இல்லைன்னா எப்படி அப்படின்ட்டாரு. இதை கேட்டு நம்ம தர்பூசணிக்கு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி மூஞ்சி புஷ்னு போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி மனமே போச்சு. ஹலோ நானும் ஸ்டார் தாங்க, நானும் ஹீரோவாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப யாரு ஹீரோயின், பார்வதி நீங்களா அப்படின்னு கேட்க, ஐயா நான்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா நம்ம வாட்டர்மெலனுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட இல்ல. ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொன்னா உலக சினிமாக்கே நான் யாருன்னு காட்டுறதுக்காக வந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அப்பவே தெரிஞ்சுக்கங்க இவரோட கான்ஃபிடன்ஸ். நடிப்பு அரக்கன் இல்ல சார், அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா. அடுத்த கண்டஸ்டன்ட் கெமி. இவங்கள நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில குக் வித் கோமாளியில கோமாளியா வந்தாங்க. அண்ட் இப்ப சிங்கிள் பசங்கள கூட இவங்கள பார்த்தேன். இவங்க பாட்டு பொசுக்கு நீங்க வந்துட்டாங்களே, அப்போ அங்க என்ன கருமத்தை பண்றாங்களோ நம்ம அதெல்லாம் பாக்குறது கிடையாது. இவங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க சிரிச்ச கெமியை தான் பாத்திருக்கீங்க, என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு மூஞ்ச முறப்பா வச்சுட்டு சொல்றாங்க. ஐயோ வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோமா, ஸ்ட்ரைட்டா அப்படியே பாத்ரூம் குள்ள போனாங்க. ஆவாடா அப்படின்னு உட்காரவும் திரும்பி பார்த்தா தண்ணி வரல. போன ஸ்பீடுக்கு வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஆத்திரத்தை அடக்கலாம். எவ்வளவு நேரம் தான். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆதிரை. எனக்கு சீரியஸ்லி இவங்க யாருன்னு பெருசா தெரியல. ஆனா பிகில் படத்துல ஒன் ஆஃப் த ஃபுட்பால் பிளேயரா இவங்க. அதே மாதிரி விஜய் டிவி சீரியல்ல ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, மகாநதி அப்படின்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்களாமா. பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். கை கொடு கை கொடு. அடுத்த கண்டஸ்டன்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா, நம்ம பிரவீன் காந்தி சொன்னாரே ரம்யா, அவங்க சாப்பிடுறாங்க கம்மியா, அந்த ரம்யா தான் இவங்க. இவங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆனவங்க போல இருக்கு. ஃபேமிலி வைஸ் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொந்த வீடும் இல்ல, ரெண்டல் கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்லாம். இவங்களும் நல்லா வர வாழ்த்துக்கள். பட் இவங்க பெருசா சம்பவம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஓரமா பச்சி சொல்லுது. வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். அடுத்த கண்டஸ்டன்ட் வினோத். கானா வினோத். இவரு ராயபுரத்துல இருந்து வராராம். நல்ல கானா பாடல்கள், முக்கியமா அந்த கானா பாடல்கள்லாம் சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா எல்லா சீசன்லயும் பாருங்களேன் இந்த கானா பாட்டு பாடுறவங்கள கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனா எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியல. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும்,
கேளுடா. இவர் வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாருக்கும் ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம அரோரா சின்க்ளேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்க அரோரா அப்படின்னாங்க. என்னது 60 ரூபாயா அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. அதுக்கு பயங்கரமா கடுப்பாவாங்கன்னு பார்த்தா you are so sweet and naughty அப்படின்னு முடிச்சிருச்சு பயபுள்ள. அப்ப இந்த பீஸ் இந்த சீசன் ஃபுல்லா சிரிச்சே சமாளிச்சிருமோ? விடக்கூடாது. எனக்கு கோபமா பேச வரவே செய்யாது. இப்ப கூட பார்த்தல நான் எப்படி சொதப்புனேன்னு. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட் வியானா. இவங்க பேசுறது கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுனதுல ஒரு சின்ன துளிகளை மட்டும் பாருங்களேன். நான் ரெடி. நீங்க எல்லாம் ரெடியா? நீங்க உள்ள போனா தான் தெரியும் நீங்க எவ்வளவு ரெடிங்கிறது. உங்க பக்கத்துல எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு. கடல் கண்ணிக்கு கால் இருக்காதடா, வாலு தான் இருக்கும். இவங்க ஒரு மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ். ஆமா, இவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சைடுல நம்ம டாக்டர் டைரக்டரை புடிச்சு, சார் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மீடியா ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இஃப் யூ see கெமி வந்து விஜே, பார்வதி விஜே அண்ட் ஒரு சில சீரியல் ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க. ஆனா நான் ஜஸ்ட் a டாக்டர். 1 இயர்ல தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன். அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்து அப்படின்னு கேப் விடாம பேசிட்டு இருந்துச்சு இந்த பீஸ். இத பார்த்த நம்ம டைரக்டர் பிரவீன் காந்த், ஓ குட் 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 அப்படின்னு பேசிட்டே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரா. ஆனாலும் இந்த பயபுள்ள உள்ளியே பின்னாடியே போய், சரி என்னோட தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அப்பான் a டைம் நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சென்சார் கட் பண்ற அளவுக்கு என்னவோ சொல்லிட்டு இருந்திருக்கு. இதை கேட்ட நம்ம பிரவீன், நல்லா வருவீங்க, ஆல் தி பெஸ்ட். இதயம் ஒரு கோயில் இங்க நிறைய ஆடு ஆடு பக்கத்தில் மாடு மாடுல மாடுல ஆடு அப்படின்னு பாடிட்டே எஸ்கேப் ஆயிட்டாரு. முத நாள்லயே திருச்சி ஓடுற அளவுக்கு பண்ணுதே இந்த செவுரு. வரப்போற 105 நாள்ல எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ. அடுத்த கண்டஸ்டன்ட் பிரவீன். இவர் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காராம். படம் நடிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக. அண்ணா ஹாலிவுட்டுக்கு போகணும், அட் த சேம் டைம் அங்க பெரிய ஆள் ஆயிட்டு சைட்ல நான் சீரியலும் பண்ணணும் அப்படின்றதான் இவரோட எய்மாமா. இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர போறப்போ கண்ணாடி போட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வந்துட்டு இருந்தாரா. அவரை லாங் ஷாட்ல பாக்குறப்போ நான் கூட இந்த கிரிக்கெட்டர் இருக்காரு டிஜே பிராவோ, அவர் தான் உள்ள வந்துட்டாரு போல இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தாரு. அப்புறம் கண்ணாடியை கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருன்னு. எவரே அப்படிங்கிறீங்களா? நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? சத்தியமா எனக்கு தெரியல யாருன்னு. அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரும் ஒன் ஆஃப் த விஜய் டிவி ப்ராடக்ட்னு தெரிய வந்துச்சு. அதுவும் ஒரு சில சீரியல்ஸ்ல சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்றவராமா. இந்த பீஸ் வந்ததுல இருந்து ஓவர் கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்குது. அதுவும் எப்படி, என்கிட்ட அன்பு கொடுத்தா அன்பு கொடுப்பேன், கோவத்தை கொடுத்தா கோவத்தை கொடுப்பேன், என்ன உடைக்க நினைச்சா அவங்க கையை கிழிச்சு ரத்தம் வர வச்சிருவேன், நான் இருக்கிறது அவங்களுக்கு தான் டேஞ்சர், பி கேர்ஃபுல் அப்படின்னு பயங்கரமா பயம் காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறப்போ இருக்கு இந்த ஆளால ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு தோணுது. பட் இத ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருந்த இவங்க வைஃப் என்ன தெரியுமா சொல்றாங்க, எனக்கு ஒன்ன நினைச்சு கவலை இல்ல, ஒன்னால வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருக்காவது ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைச்சுதான் பயம் அப்படின்னு கில்லி படத்துல வர த்ரிஷா மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. பெருசா ஏதாவது பண்ணிருவாரோ? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் சுபிக்ஷா. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு விளாகர். அதுவும் தமிழ்நாடுவோட ஃபர்ஸ்ட் பெண் மீனவ விளாகராம். அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி பார்த்தா ஃபுல்லா சோஷியல் மீடியால தான் தூக்கி போட்டிருக்காங்க. அந்த வகையில கொஞ்சம் பாராட்டணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அதிகபட்ச ப்ராடக்ட்டா எல்லா சீசன்லயும் விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் இருக்கும். ஆனா இந்த தடவை கொஞ்சம் சோஷியல் மீடியா பக்கம் போய் ஒரு சிலர் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஐடியாலஜி. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் அப்சரா. இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் 2023 மிஸ் இந்தியாவா. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க நம்ம விஜய் டிவி. எங்க போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே சிறப்பா இருக்கும் நம்புவோம், பொறுத்திருந்து பாருங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் நந்தினி. இவங்க ஒரு ஆங்கராமா அண்ட் ஒரு சில சீரியல்ஸும் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஃபிட்னஸ் அண்ட் யோகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அம்மா என்னை எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் அழுதன்னா அவங்க மனசுடைஞ்சு போயிருவாங்க, அதுக்காகவே நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லி போல்டா உள்ள போயிருக்காங்க. சோ இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது இவரை ஒரு சில இடத்துல பார்த்திருப்போம். இவர் பேர் விக்ரம். விக்கல்ஸ் அப்படின்ற சேனல் வச்சிருக்காரு அண்ட் நிறைய சாங்ஸை ஃபன்னியா கிரியேட் பண்ணுவாரு. இவரும் ஒரு சோஷியல் மீடியா பிரபலம். ஓ இவரா? அடுத்து கமருதீன். இவரு ஒரு சில வெப் சீரிஸ்லாம் பண்ணிருக்காரு அண்ட் சீரியல்ஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு. இப்ப பெரிய ஸ்கிரீன் போகணும் அப்படின்றதுக்காக இந்த குட்டி ஸ்கிரீனை யூஸ் பண்ணி பிக் பாஸ்குள்ள வந்திருக்கிறதா சொல்றாரு. பட் இவங்கள ஒரு சிலரை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா யார் உள்ள வந்தாலும் ஏ மாப்ள, ஏ மச்சான், ஏ வாடி வாடி வாடி, ஏ நீயா அப்படின்னு கட்டி பிடிக்கிற ஒரே ஆளு இந்த சபரின்ற கேரக்டர். அந்த பயபுள்ளைக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை செலக்ஷன் கமிட்டியில இந்த பீஸ் இருந்திருக்குமோ? சொந்தக்காரங்களா யாருக்கு தெரியும்? என்னமோ தெரிஞ்சவங்க மாதிரி உண்மையா பேசிட்டு இருந்தீங்க. சும்மா தமாஷ். இப்ப பார்க்க போறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட். இவர் யாருன்னா சவா. நம்மளே இவரை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு செம்மையா கலாச்சி விட்டுருக்கோம். இவர் பேர் தான் கலையரசன். ஞாபகம் இருக்கா? இப்படி பார்த்தா எப்படி ஞாபகத்துல இருக்கும். அப்படியே பின்னாடி முடிய விட்டு மூஞ்சு ஃபுல்லா விபூதியை பூசி ஒரு அகோரி ஸ்டைல்ல பாருங்க. இவர் யாருன்றது தெரியும். நிஜமாவே நீங்க தானா?
இட்ஸ் மீ தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக் மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். பட் அது எல்லாமே அவரோட பாஸ்ட். அப்ப அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா குறி சொல்லிக்கிட்டு உண்மையை சொல்லணும்னா பிணங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பாயிண்ட்ல. அது மட்டும் இல்லாம தனக்கு இருக்க குழந்தைகள் மனைவி எல்லாரையும் விட்டு நிறைய தப்பான பாதைகளுக்கு எல்லாம் போயிட்டாரு. பொன் பெண் அந்த மாதிரி. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ எனக்கு என்னோட மனைவி தான் வேணும், என் குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு நான் நல்ல மனுஷனா இருக்கேன், ப்ளீஸ் பிலீவ் மீ அப்படின்னு வந்திருக்காரு. சோ இப்போ தன்னோட மனைவி அண்ட் குழந்தைகளோட இருக்காரு. அண்ட் அவங்களும் இவரை சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. சோ இவரும் அகோரி கலையரசன் அப்படின்றது மாதிரி பிக் பாஸ் கலையரசன் மாறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு தான் போயிருக்காரு. மாறுவாருன்னு நம்புவோம். டேய் கேடி நீ எங்க முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஆனா ஒன்னு நோட் பண்ணீங்களா, இந்த ஏவில காமிச்சாங்க பாத்தீங்களா ஒரு சில குழந்தைங்க, அது எல்லாமே இவரோட குழந்தைங்க தான். எப்படியும் குறைஞ்சது ஒரு 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இவரோட வயசு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 32-35 அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இவரோட வயசு இப்பதான் 25. அதுக்குள்ளேயே பார்க்க கூடாத உலகத்தெல்லாம் பார்த்து திருந்தணும்னு இங்க வந்திருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட உலகத்தெல்லாம் தலைவர் பார்த்திருப்பாருன்னு பாருங்க. என்ன செவனாண்டி எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? அதை தான் நம்ம சேதனும் சொன்னாரு. உள்ள ஆட்டம் பயங்கரமா இருக்கும்பா. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 25 சார். இந்த வயசுலயே நீ போடாத ஆட்டமா, போ உள்ள போ அப்படின்னு அமுச்சு விட்டாரு. என்ன ஆட்டம் ஆடினடா. இந்த டைம் வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒரு மார்க்கமா இருக்காங்கல்ல, பயங்கரமா பிளான் போட்டு தான் சூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சிறப்பா இருக்கும்னு நம்புவோம். பட் போன சீசன்ல வந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்லாம் பிரிச்சு கேமை ஸ்பாயில் பண்ணாம கரெக்டா கொண்டு போங்க. இப்ப அந்த டேப் ஆன் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? அது எதுக்கு அப்படின்னா அதை நாளைக்கு சொல்றேன். இப்போ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கிட்ட இருந்து வர்ற வரைக்கும் உங்களுக்கு கக்கூஸ் ஃப்ளஷ் தவிர்த்து எங்கேயும் தண்ணி வராது. 1 2 3 எது போனாலும் வெளியே ஒரு டேங்க்ல தண்ணி வருது தெரியுமா? அதுல இருந்து பக்கெட்ல புடிச்சுன்னு போய் தான் நீங்க கழுவணும், குளிக்கணும், விளக்கணும் அண்ட் குடிக்கணும் அப்படின்ட்டாரு. இப்படியே வா, என்னடா கழுவுறது? எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு சிலருக்கு டயரியான்னு வச்சுக்கங்க, பக்கெட்ல தண்ணி இருக்கு, வாஷ் பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு எந்திருக்கிறப்போ மறுபடியும் வயிறு கலக்குது. சோ பேலன்ஸ் இருக்க தண்ணியை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வயிறு கலக்குது. சோ ஃப்ரீ அப் பண்ணி விடுறாங்க. இப்போ கழுவிட்டு வெளில வரணும்னு நினைக்கிறப்போ தண்ணி இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஹலோ என்ன டவுட் கிளியர் பண்ணிக்கோனாமா? ஆனா நம்ம சொல்ல கேட்காம என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ வீட்டை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஒன்னு டீலக்ஸ், இன்னொன்னு சூப்பர் டீலக்ஸ். ஆமா, இந்த ப்ளூ பேட்ச் வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் மட்டும் தான் சூப்பர் டீலக்ஸ். அவங்க ரூம்குள்ள இந்த டீலக்ஸ் இருக்கிறவங்க போக கூடாதான். இப்படின்னு இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு தான் இந்த பிக் பாஸ் பைபிள்ல என்ன பிளான் போட்டு வச்சிருக்கு அப்படின்றது தெரியும். பிரபு, அவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் அவர்களை காப்பாற்றுங்கள். இதை கேட்ட நம்ம சபரி, இப்ப நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனை தாக்கு பிடிக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா பிளேட் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரே தட்டுல சோறு திம்போமா, அது வேலைக்கு ஆகாது. இப்படி வேணா பண்ணலாம். ஒரு குண்டா நிறைய சோத்தை போட்டு அதுலயே பிசைஞ்சு உருண்டை உருட்டி கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிடுவோம். உருண்டையா? ஏய் இது கவளம்டா. ஸ்ரீரங்க கோயில் யானை வாயில வைக்கிறதுடா இது. ஒரே பாத்திரத்தோட முடிஞ்சிருச்சு, பிளேட் யூஸ் பண்ண தேவையில்ல. எப்படி ஐடியா அப்படின்னு கேட்க பார்வதி சூப்பர் ஐடியா சபரியே அப்படின்னாங்க. ஆனா ஏதோ ஒரு பயபுள்ள பின்னாடில இருந்து சொல்லுச்சு, நமக்கு தான் ஸ்விம்மிங் பூல்லயே தண்ணி இருக்கே, அதை யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு. பட் எந்த பீஸுங்களும் அதை காதை கொடுத்து கேட்கல. எவ்வளவு ஒரு நல்ல ஐடியா. ஒரு பாயிண்ட்ல டேங்க்ல தண்ணி நின்றோம், ஆனா ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியை வச்சு மேனேஜ் பண்ண முடியும்ல. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட யோசிக்க மாட்டாங்களே. மூஞ்சிங்களா பாரு, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்குள்ள ட்விஸ்ட் ஆயிட்டீங்களா? சரி, இதுல யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட், யாரு பெஸ்டா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் யாருன்னு கேக்குறீங்களா? நடிப்பு அரக்கன், தர்பூசணி பழ நட்சத்திரம் டாக்டர் திவாகர் பிபிடி. அவர் தான் டைட்டில் அடிப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுக்கான எல்லா தகுதியும் என் தலைவன்ட்ட இருக்கு. சிங்கம் என்ன பண்ண போகுதுன்றதை மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். அண்ட் அகைன் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வீடியோ டான் 8 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துரும். ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.